வணக்கம். நடிகர் திலகத்தின் அதிரடி ஆரம்பத்தினால் பயந்தோடிய நடிகர்கள் ஏராளம். பராசக்தி திரைப்படம் வெளிவந்த பின் திரைப்பட உலகமே சிவாஜி என்ற வார்த்தையை கோடிக்கணக்கான தடவைகள் உச்சரிக்க ஆரம்பித்தது. நூற்றுக்கணக்கிலான தயாரிப்பாளர்கள் சிவாஜி வீட்டு வாசலில் தவமிருந்தார்கள். சிவாஜிக்கு போட்டி என்று சொல்ல எவருமில்லை. காரணம், நடிகர் திலகத்தின் நடிப்பில் பல வர்ணஜாலங்களை காட்ட ஆரம்பித்துவிட்டார். ஏற்கனவே இருந்த நடிகர்களிடம் இல்லாத பல சிறப்புகளும் புகழின் உச்சிக்கு சென்ற போதும் அவரது பணிவும் தன்னடக்கமும் அவர் மேல் மேலும் மரியாதையையும் மதிப்பையும் திரையுலகத்தினர் மத்தியில் ஏற்படுத்தியது. பல திறமைகள் நிறைந்த நடிகர் திலகத்தின் நடிப்பில் எந்த வகையான நடிப்பு வேண்டுமென கேட்டு பல வகையான நடிப்பை வாரி அள்ளி வழங்கினார். நடிகர் திலகம் பற்றி சாதாரணமாக எடை போட்டவர்களிற்கும் அப்படி நினைத்தவர்களிற்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தார். ஒரு சில நடிகர்களுக்கு அதிர்ச்சியிலிருந்து விடுபடவே பல வருடங்கள் தேவைப்பட்டது. இனி நடிகர் திலகத்தின் நடிப்பின் முன் தங்களது சில்லறை நடிப்பை வைத்து வெற்றி பெறுவது மிக கஷ்டம் என்பதை புரிந்தவுடன் குறுக்கு வழிகளில் பணத்தை ஓட்டி மக்களிடம் செல்வாக்கை பெற்றார்கள். தந்திரங்கள் கபட வேலைகளால் வெற்றி பெற முடிந்ததேயன்றி நேர்மையாக போட்டியிட எவருக்கும் துணிச்சல் வரவில்லை. கோழைகளாக நடிகர் திலகத்தின் முதுகில் குத்தியே வளர்ந்தார்கள். நடிகர் திலகம் தன்னம்பிக்கை, துணிச்சல் மிக்கவராக இருந்த காரணத்தால் எவரது எதிர்ப்பும் அவரது வளர்ச்சியை தடுக்க முடியவில்லை. கோழையாக ஒதுங்கிவிடவில்லை. தைரியமாக எதிர்த்து நின்றார். திரையில் மட்டும் நடித்தார். தனது நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்தார். மக்களை போலித்தனமாக ஏமாற்றி அனுதாபங்களினால் அவர்களை ரசிகர்களாக மாற்றவில்லை. சில்லறை காசை கொடுத்துவிட்டு புகைப்படங்களை எடுத்து பத்திரிகைகளில் வெளியிட்டு நன்றாக உதவி செய்வார் என்பதற்காக மக்கள் வந்து படம் பார்ப்பார்கள் என போலித்தனமான விளம்பரங்கள் செய்யவில்லை. நடிகர் திலகத்தின் நேர்மை நிறைந்த பாதை தொடர்ந்து கொண்டே இருக்கும்.